ஓஹோ, என்னடா அது, நாம இன்னும் அப்பாவியா இருக்கிறோமே, இவங்க எல்லாம் நம்ம தனியா விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு பயப்படுறியா? கவலைப்படாத, உன் பக்கத்திலேயே உனக்கு துணையா நாங்க எப்பவும். நான் அதை சொல்லத்தான், நீங்க எனக்கு எவ்வளவோ நன்மை பண்ணிருக்கீங்க. ஆனா நான் உங்களுக்கு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கிறேன் தான். துரோகம் பண்ணிட்டு என்னப்பா சொல்றேன்? நம்ம பாப்பா இல்ல இந்திரா, அதை தொலைச்சிட்டேன் தான். குழந்தைய தொலைச்சிட்டியா? எங்கடா தொலைச்ச? எப்படிடா தொலைச்சி? பாப்பாவுக்கு தான் பிறந்த நாள் நினைச்சுக்கிட்டு பொம்மை வாங்கி கொடுக்கறதுக்காக கடைக்கு கூட்டிட்டு போறேன். திடீர்னு அந்த கனவு வந்துருச்சு. கண்ணை முழிச்சு பாக்குற பாப்பாவை காணோம். உன்னை யாரா குழந்தை எடுத்து போக சொன்னது? நீ பிரசன்டேஷன் வாங்கி தரல, யார் அழுது? போங்க எல்லாரும் போங்க. குழந்தை ஓடு. ஹலோ, போலீஸ் கண்ட்ரோல். மனுஷங்க வாத்திய குடிக்கிறதுக்கு ஒரு அளவு இல்ல. ஏதோ மூடல ஓர உன்னை நம்பி நான் பாட்டுக்க ராமு கிட்ட இருந்து குழந்தைய கொண்டு வந்துட்டேன். நீ என்னடா கொஞ்சம் கூட நிதானம் இல்லாம இருக்கேன். என்ன பண்றது சார்? நான் என்ன குடிச்சாலும் நிதானம் தவற மாட்டேன். என்ன செய்யணும் சொல்லு சார். மன்னர், நான் சொல்றது கவனமா கேட்டுக்க. இந்த குழந்தையோட கையையும் காலையும் கட்டி ரயில் தண்டவாளத்தை போட்டு காதலையும் கழுத்துல இருக்கு நகைய நீ எடுத்துக்க. அப்பத்தான் இந்த குழந்தைய நகைக்காக யாரோ கொண்டுட்டாங்கன்னு எல்லாரும் நம்புவாங்க. புரியுதா? மன்னாரே, எங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு தந்தி கொடுக்க சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ராத்திரி நான் திருநெல்வேலிக்கு புறப்பட்டு போறேன். கொஞ்ச நாள் கழிச்சு எதுவுமே தெரியாத மாதிரி நான் திரும்பி வருவேன். அப்புறம் நாம் சந்திப்போம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? நீ கவலைப்படாத வாத்தியார, எல்லாத்தையும் கச்சிதமா நான் முடிச்சிடுறேன். இது உங்க குழந்தைகளுடைய ட்ரெஸ் தானே? எஸ் இன்ஸ்பெக்டர், இது என் குழந்தைதான். என் மச்சன பிறந்த நாளுக்காக நானே செலக்ட் பண்ணி வாங்கினது. இந்த ட்ரெஸ்ஸோட தான் நான் பாப்பா வெளியே கூட்டிட்டு போறேன். இதை தவிர நகைகள் ஏதாவது? கழுத்துல செயினும், கையில வளையலும், காதுல ரிங்கும் போட்டிருந்தான். ஐ சி. மிஸ்டர் ராஜசேகரன், ஒரு குழந்தை ரயில்வே லைன்ல உரு தெரியாம சிதைஞ்சு போய் கிடந்தது. யாரோ நகைக்கு ஆசைப்பட்டு கழுத்தை நெரிச்சு கொண்டு ரயில்வே லைன்ல போட்டுப்பாங்க நாங்க நினைக்கிறோம். அந்த பாடியில் இருந்த ட்ரெஸ் தான் இது. ஐ எம் சாரி ராஜசேகரன், கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு தீவிரமான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிடைச்சது தகவல் அனுப்புறோம். என் குழந்தையை கொன்ன கொலைகாரனே வெளியே போய் தேட போறாரா இன்ஸ்பெக்டர்? அவன் வேற எங்கேயும் இல்லை, இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கா. என் கண்ணதில் நிக்கிற அவனையே நான் சும்மா விட்டுட்டேன். இவர் தேடிட்டு வர போற கொலைகாரனுக்கான காத்துக்கிட்டு போறேன். இனிமே நம்ம குழந்தை திரும்பி வர மாட்டாளா? அவளை மறுபடியும் நம்ம பார்க்க முடியாதுங்களா? முடியாது ஜானகி. அவன் நம்ம எல்லாம் விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டா. முதல்ல நாம இந்த நரகத்தை விட்டு போகணும். புறப்பட்டு சீக்கிரம். ராஜசேகர், எங்க சார் போறீங்க? எங்க போறேனோ எனக்கே தெரியாது. ஆனா ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. என்ன பொறுத்த மட்டும் இது வீடு இல்லை, என் குழந்தையோட உயிரை பலி வாங்கின கொலைக்களம். இதுக்கு சொந்தக்காரனை பார்த்தா எனக்கு மனுஷனா தெரியல. என் குழந்தையை விழுங்கி ஏப்ப விட்டு அரக்கலா தான் தெரியுது. முகத்துல முடிக்கிறதே பாவம். இவருக்கு நமக்கு எந்த உறவும் இல்லை. இந்த வீட்டுல இருந்து ஒரு சிறு துரும்பு கூட தேவையில்லை. அப்படியே வாங்க. பாப்பாவோட சாவுக்கு நான் தான் காரணம். இது நான் தெரிஞ்சு செஞ்ச குற்றம் இல்லை. அந்த பாழா போற கனவு தான் அதுக்கு காரணம். இதுக்காக நீங்க போகாதீங்க. என்ன வீட்டு போக சொல்லிடுங்க. என்ன போக சொல்ல எனக்கு என்னடா உரிமை இருக்கு? அப்படியே நீ போயிட்டா கூட எனக்கு ஏற்பட்ட நஷ்டம் தீர்த்து ஒரு பைத்தியக்கார முட்டா கடைசி தடவை என்ன மன்னிச்சிருக்க. என்னையே நீ கொண்டுட்டு என் கல்லறையில வந்து மன்னிப்பு கேட்டிருந்தா கூட என் ஆத்மா உன்னை மன்னிச்சிருக்குண்டா. ஆனா என் குழந்தைய கொண்டுட்டு என் வம்சத்தையே அழிச்சிட்டியடா. இந்த குற்றத்தை அக்கா என்ன தவறுக்கு நல்லா தெரியுமே. நீங்க என்ன விட்டு வீட்டு போயிடாதீங்க. ஐயோ நான் செத்து போயிடுவேன். ஆனால் செத்து போயிடுவேன். இப்ப நாங்க வீட்டை விட்டு போறது உன்னுடைய நன்மைக்காக தான்ப்பா. உன் கணவனால ஏற்பட்ட முதல் விபத்துல நான் மலடியான எனக்கு இருந்த ஒரே ஒரு செல்வத்தையும் முன்னாலும் பறிகொடுத்து அந்த ஆத்திரத்துல உனக்கு நாங்க எந்த கெடுதலும் செய்திடக்கூடாது பாரு.
அதுக்காக தான்ப்பா நாங்க வீட்டை விட்டு நீ போகக்கூடாது. நான் ஒண்ணு விட மாட்டேன். நீ போகக்கூடாது. நீ போகக்கூடாது. என்னதான் கெஞ்சினாலும் கதர்னாலும் கண்ணீர் விட்டாலும் உன் மேல இறக்கமும் அல்லா உணர்ச்சி எனக்கு ஏற்படலடா. ஆத்திரமும் குமுறலும் தான் ஏற்படுது. தசரத தெரியாம அம்ப இது ஒரு முனிவருடைய பிள்ளையை கொண்டுட்டானா. அந்த முனிவர் தசரதை பார்த்து நீ என்ன மாதிரி புத்திர சோகத்துல வாடணும் சாபம் கொடுத்தா. தசரதன் அந்த வேதனையை அனுபவிச்சுக்கிட்டே செத்தா. அந்த முனிவருடைய சக்தி வலிமை எனக்கு இருந்தா நீ என்ன மாதிரி பெத்து பறி கொடுத்து புத்திர சோகத்துல துடிச்சு துடிச்சு சாகணும்னு மனசார சாபம் கொடுப்பேன்டா. உன் நல்ல காலம் கடவுள் எனக்கு இந்த சக்தியை கொடுக்கலடா, கொடுக்கல. வாங்க எல்லாரும் வாங்க. எங்க ஆராய்ச்சி மணி அடிக்கிற இந்த பசுவை நீதிக்கு ஒரு சின்னமாதானே இந்த வீட்டுல கொண்டு வந்து வச்சீங்க. இந்த பசுவுக்கு ஏற்பட்ட பரிதாபமான நிலைமை இப்ப நம்ம வாழ்க்கையில ஏற்பட்டு போச்சுங்க. கன்று எழுந்த பசு மணி அடிச்சு மண்ணுங்கிட்ட நீதி கேட்டுச்சு. என் குழந்தை இழந்த நான் யாருகிட்ட போய் நீதி கேட்பேங்க? யாருகிட்ட போய் நீதி கேட்பேன்? நீ கேட்ட நீதியை நான் வழங்குறேன். அத்தா, நீங்க முனிவரா இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க கொடுத்த சாபம் பலிக்கும், நிச்சயம் பலிக்கும். என்ன ராமு வர சொன்னாரா? நிஜமாவா? பெருமலையிலதான் கார் நிக்குது. புறப்படு. ஒரு நிமிஷம் இருக்க, முகத்தை கழுவிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். நான் கூட ட்ரெஸ் கழுவிட்டு முகத்தை மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய பங்களாவுக்கும் அம்மா பெரிய காருக்கும் நீ சொந்தக்காரனா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலையா? காரை கொடுத்தவங்க அது நிறைய கவலைகளையும், பங்களாவை கொடுத்தவங்க அது நிறைய பொறுப்புகளையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. எப்படியோ என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டு கூப்பிட்டமிச்சியே, ரொம்ப சந்தோஷம். நான் உன்னை ஏன் கூட்டிட்டு வர சொன்னேன் தெரியுமா? நீ என்ன கல்யாணம் செய்துக்கிறியா? ஐயோ, நான் வெக்கத்தை விட்டு சொல்றீங்க. கட்டிக்கிட்டா ஒன்னதான் கட்டிக்கிறது, இல்லன்னா வாழ்க்கை பூராவும் நான் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லன்னு இன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். என்ன நீ கல்யாணம் செய்துக்கிட்டா எனக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கியா? உன் சந்தோஷத்துக்காக நான் என் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன். கல்யாணமானதும் நமக்கு பிறக்கிற முதல் குழந்தைய உன் குழந்தை இல்லைன்னு முடிவு பண்ணி இன்னொரு குடும்பத்துக்கு தானமா கொடுக்கணும். ஏயா, உனக்கு என்ன பைத்தியமா? குழந்தைய பெத்த யாராச்சும் அதை தானமா கொடுப்பாங்களா? கொடுக்குறாங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது, நான் கொடுத்தாகணும். இதுக்கு சம்மதிச்சுட்டாதான் நம்ம 2 பேருக்கு கல்யாணம். இல்லாட்டி யாருக்கு சம்மதிக்கிறாங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னையா சொன்ன? என்ன விட்டுட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறியா? முடியுமா உன்னால? விட்டுட வேணானா? ஏயா அப்படி எல்லாம் பேசுறேன்? ராணி, எனக்கு இருக்கிற கனவு பழக்கத்தினால எங்க அக்கா குழந்தைய வெளியே கொண்டுட்டு போய் தொலைச்சிட்டேன். அதை யாரோ எடுத்துட்டு போய் கொண்டுட்டாங்க. மனுஷா, அப்புறம் அதனால எங்க அக்காவா தான் வீட்டை விட்டே போயிட்டாங்க. எங்க அத்தா போகும்போது என்ன தெரியுமா சொன்னார்? என்ன மாதிரியே நீயும் புத்திர சோகத்தால துடிச்சு துடிச்சு சாகணும்டான்னு என்ன சபிச்சுட்டு போனார். நானும் மனப்பூர்வமா அந்த சாபத்தை ஏத்துக்கிட்டேன். அவர் மாதிரியே நானும் பெத்து பறி கொடுக்க தீர்மானம் பண்ணிட்டேன். நீ பெத்து பறி கொடுக்கிறது சரி, எங்க யார்கிட்ட பறி கொடுக்க போற? எங்க அத்தான் கிட்ட.
எனக்கு இருக்கிற லட்சியம் எல்லாம் நமக்கு ஒரே ஒரு குழந்தை பிறக்கணும். அதை எங்க அத்தா கிட்ட கொடுத்துட்டு இந்த சொத்து சுகம் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம 2 பேரும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடும். ராணி, நீதி கேட்டு வந்த ஒரு பசுவுக்காக தன் மகனையே தேர்கால வச்சு கொண்ட ஒரு நீதிமானுடைய புனிதமான சின்னம் இது. இதே மாதிரி நான் செய்த தப்புக்கு நானே தண்டனை விதிச்சுக்க தீர்மானம் பண்ணிட்டேன். யோ, பாக்குறதுக்கு தான் அப்பாவி மாதிரி இருக்கே தவிர உனக்கு இருக்கிற மனசு பெரிய அறிவாளிகளுக்கு கூட கிடையாது. செய்த தப்புக்கு தானே தண்டனை விதிச்சுக்கணும்னு உன்னை போல ஒவ்வொருத்தரும் தீர்மானிச்சுட்டா இந்த போலீஸும் கோர்ட்டும் தேவையப்படாது. இப்ப சொல்றியா, நீ விதிச்சுக்க போற தண்டனையில நானும் பங்கெடுத்துக்க தயாரா இருக்கேன். குழந்தையெல்லாம் குழந்தையா நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எதுக்கே இன்னொரு குழந்தை?